ஒரு ஊரில் ஒரு வயதான பாட்டி வாழ்ந்து வந்தார். அந்த பாட்டிக்கு 2 மகன்கள் 2 மகள்கள் உண்டு. பெண்களுக்கும் திருமணம் செய்து கொடுத்தார். மகன்களுக்கும் திருமணம் முடிந்தது. பேர குழந்தைகளும் இருந்தனர். பாட்டியின் 2வது மகள் வீட்டிற்கு விருப்பமில்லாத ஒருவனை திருமணம் செய்து கொண்டதால் குடும்பத்தில் உள்ளவர்கள் யாரும் அவளிடம் பேசுவதில்லை. அவள் இவர்களை விட்டு வெகு தொலைவில் வசித்து வந்தாள். அந்த பாட்டி மட்டும் மகன்களுடைய வீட்டிற்கு அருகில் ஒரு சிறு வீட்டில் வசித்து வந்தாள். வழக்கமாக அந்த பாட்டி காட்டிற்கு சென்று விறகு பறக்கி கொண்டு வருவார்கள். அன்றும் அதேபோல் விறகு பறக்க சென்றாள். அப்போது திடீரென ஒரு குழந்தையின் அழுகுரல் கேட்டது. குரல் வந்த திசையை நோக்கி ஓடினாள். அங்கே 3 வயது மதிக்கத்தக்க அழகான பெண் குழந்தை ஒன்று அழுது கொண்டு இருந்தது. என்னவென்று விசாரித்த பிறகும் குழந்தையால் சரியான எந்த பதிலும் சொல்ல முடியவில்லை. பாட்டி அந்த குழந்தையை வீட்டிற்கு அழைத்து வந்தாள். அக்கம் பக்கம் தெரிந்தவர்கள் மூலம் சொல்லியும் குழந்தையின் பெற்றோர்களை பற்றி எந்த தகவலும் கிடைக்கவில்லை. குழந்தையின் கழுத்தில் ஒரு தங்கச் செயின் கிடந்தது. அதை கழற்றி பாட்டி பத்திரமாக வைத்து கொண்டாள். இப்படி 1 மாதம் கழிந்தது. குழந்தையும் பாட்டியிடம் ஒட்டி கொண்டது. பாட்டியின் மகன்களும் குழந்தையை நன்றாக பார்த்து கொண்டனர். பாட்டின் குழந்தையை நன்றாக கவனித்து வந்தாள். தன் பேர குழந்தையைப் போல கவனித்து வந்தாள். இப்படியே வருடங்கள் ஓடின. குழந்தையும் 6ஆம் வகுப்பு படித்து கொண்டு இருந்தது. ஒரு நாள் தூரத்து சொந்த முறையில் ஒரு உறவினர் வீட்டிற்கு திருமணத்திற்கு பாட்டின் குடும்பத்தில் உள்ள பாட்டியின் இளைய மகளும் வந்து இருந்தாள். அப்போது அவள் ஒரு கோவில் திருவிழாவில் தனது 3 வயது குழந்தையை தொலைத்ததாகவும் எங்கு தேடியும் குழந்தை கிடைக்கவில்லை என்று சொல்லி அழுது கொண்டு இருந்தாள். அவள் அழுது கொண்டு இருக்கும் போதே ஒரு குழந்தை அவள் காலை மிதித்து கீழே விழுந்தது. அந்த குழந்தையின் வலது கால் பாதத்தில் மச்சம் இருப்பதை பார்த்து விட்டாள். அந்த குழந்தை எழுந்து சென்று விட்டது. இவளது மனதில் ஏதோ தோணியது. காணாமல் போன நமது குழந்தைக்கும் காலில் மச்சம் இருந்தது என்று யோசித்தாள். யாருடைய குழந்தையாக இருக்கும் என்று விசாரித்தாள். எல்லா உண்மையும் தெரிந்து கொண்டாள். அவளது குடும்பத்தில் இதுவரை யாருமே அவளிடம் பேசவில்லை. அவளது நிலையை தெரிந்த பிறகு எல்லாரும் போய் பேசத் தொடங்கினர். அவள் உடனே தனது குடும்பத்திடம் சொன்னாள். காணாமல் போன குழந்தை இந்த குழந்தையாக இருக்குமோ என்று சந்தேகமாயிருக்கிறது. எனது குழந்தைக்கு வலது கால் பாதத்தில் மச்சம் உண்டு. எனது குழந்தை காணாமல் போகும்போது கழுத்தில் $S வைத்த தங்கச் செயின் கிடந்தது என்று சொன்னாள். அவள் சொன்ன எல்லாம் இந்த குழந்தைக்கு பொருந்தியது. நேராக தன் மகளை வீட்டிற்கு அழைத்து சென்றாள் பாட்டி. அந்த குழந்தையின் செயினை காட்டினாள். அவள் இது தனது குழந்தையின் செயின் தான் என்று சொல்லி சந்தோஷப்பட்டாள். இது என்னுடைய குழந்தை என்றாள். குடும்பத்தில் உள்ள எல்லாருக்கும் ஒரே சந்தோஷம். குழந்தையும் ஓடி சென்று அவளை கட்டி தழுவியது. உடனே பாட்டி சொன்னாள், நீ செய்த தவறால் உன்னை ஒதுக்கி வைத்தோம். ஆனால் கடவுள் தொப்புள் கொடி உறவால் மீண்டும் எங்களோடு சேர்த்து வைத்து விட்டார் என்று சொன்னாள். அதற்கு அவள் ஆமா என்று